அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من واليت. اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالأعمال الصالحة. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وقهر الرجال. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام تبارك تحينا بالسلام ودخلنا الجنة يا رب دار السلام. يا سلام سلم في ديننا ودنيانا وفي أهلنا ومالنا وفي جسدنا وفي عضلائنا يا أرحم الراحمين سلامة جدا كثيرا. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. அல்லாஹும்ம ஆதி தக்வாஹா வ அன்த மன் ஸக்காஹா யா ஹய்யு யா கய்யூம் برحمتك نستغيث. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين أولياء من دون المؤمنين أتريدون أن تجعلوا لله عليكم سلطانا مبينا. إن المنافقين في الدرك الأسفل من النار ولن تجد لهم نصيرا. وقال النبي صلى الله عليه وآله وسلم ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸத்துன் வஇதா வஅத அஹ்லஃப வஇதா துமின கான். சர்வ புகழும் சக்தி வாய்ந்த அனைத்தையும் படைத்து நிர்வகிக்கின்ற அனைத்தையும் சரியாக பாரபட்சமின்றி இவ்வுலகில் அனைவருக்கும் ஒன்று போலும் மறுமையில் மூமின்களுக்கு மட்டும் ரவுஃபுர் ரஹீம் என்ற தன்மையையும் கொண்ட ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா ஒருவனுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சாந்தியும் சர்வ புகழும் சாந்தமிக்க சாந்த நபி கஸ்தூரின் நபி ஜவ்வாதுன் நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அஹ்ல பைத்துக்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் ரஹ்மத்தும் ஸலவாத்தும் நிஅமத்தும் அஃவும் ஆஃபியத்தும் உண்டாகுவதுடன் நம்முடைய பெற்றோர் நம்மை விட்டும்
மறைந்திருந்தால் அவருடைய கபறுகளை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்குவதுடன் நம்முடைய மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, பேரம்பேத்தி அனைவர்களையும் சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதாவின் கீழ் நிலைநிறுத்தி அவர்களுடைய குடுமிகளை இழுத்து சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கையில் பிடிப்புடையதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எந்த பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், பாலிகானவர்கள், திருமணம் முடிக்க தயாராக இருப்பவர்கள் பெற்றோர்களின் பேச்சை கேட்டால் கேட்காமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு பெற்றோர்களுடைய அந்த கற்றுத்தரும் ஒழுக்கத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக தன்னை விட்டு கொடுக்கக்கூடிய அரக்கிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் கொடுப்பதுடன் யாரெல்லாம் பெற்ற தாய் தந்தைகளை எதிர்த்து நிற்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய முனிவிலும், யாரெல்லாம் தாய் தந்தையர்களை உகந்து சொல்படி கேட்டு அவர்கள் போட்ட கோட்டை தாண்டாமல் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு பெற்றோர்களுடைய கண்ணியத்தை மதித்து சொல்லை மூல மந்திரமாக கொண்டு செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் பரக்கத்தையும் அஃபுவையும் ஆஃபியத்தையும் அவருடைய வாழ்க்கையில் வளம் பொருந்திய வாழ்வையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கயாம நாள் நொடி வரை சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கைகளிலிருந்து மாறுபடாமல் தயக்கீதாக உறுதியாக செயல்படுகின்ற மகா திறமை உடையவர்களாக நம்முடைய வம்சங்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. கயாம நொடி நாள் வரை நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அவர்களுக்கு முரணாக நடப்பதிலிருந்து அல்லாஹ் முழு பாதுகாப்பையும் நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் புத்தாண்டு, இஸ்லாமியர்களுக்கு அல்ல. ஆனால் இஸ்லாமிய நாடின் பேறுகளை தாங்கியிருக்கின்ற முனாஃபிகீன்கள் அரபு நாடு என்று சொல்லக்கூடிய அரபிகள் இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றி மிகுதமாக மெதமையாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யாருக்கு புத்தாண்டு? புத்தாண்டா பழைய ஆண்டா? அல்லது தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடிய கபரில் அடங்குவதற்கு தன்னை தயாராக்கிக் கொள்கின்ற அருள் நாளா? இந்த மூன்றையும் சீர்தூக்கி பார்க்கும்போது துரதிர்ஷ்ட நாள்தான் முழு உலக மக்களுக்கும். 11/12 ஆரம்பித்து 12 இறுதி வரை தாண்டவமாடுகின்ற இறைவனின் அல்லாஹுவின் இயற்கை படைப்புகள் கோரமாக மக்களை தாக்குது என்று பேய்மலை என்றும் ஊன்மலை என்றும் உயிர்மலை என்றும் சொல்லப்படுகின்ற அரக்கிகளின் வாய்களுக்கு கட்டுப்படாத ஒரு சீற்றமும் மாற்றமும் தான் டிசம்பர் டேஞ்சர் டிசம்பர். ரெட் அலர்ட். உங்கள் வாழ்விலேயே அல்லாஹ் ரெட் அலர்ட்டை கொடுத்துட்டான். யூ ஆர் கேர்ஃபுல். மிக மிக ஜாக்கிரதையாக வாழ்ந்து கொள். கரண்ட்டு கம்பியில் பார்க்கலாம், அந்த போஸ்ட்டில் மண்டவோடு எலும்பு கூடும் போட்டிருப்பான். ஒரு எக்ஸு குறிப்பு போட்டிருப்பான். இதில் ஏறினால் கரணம் தப்பினால் மரணம் என்ற அடிப்படையில் இதில் ஏறி தொட்ட கம்பியை மண்டவோடு எலும்பு கூடு தான் உனக்கு மிஞ்சும்ன்றதுக்கு ஒரு அடையாளம். அது கூட மிஞ்சாது, கறிக்கொட்டையாக போயிடும். அதே போன்று அல்லாஹ் சில தடைகளை வச்சிருக்கான். ஏன் டிசம்பர் தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ்? எத்தனையோ மாதம் இருக்குது, 11 மாதம். 11 ஆரம்பித்து 12 முடியுது. 1.5 மாதம் ஆட்டிடுது.
அப்போ உலகம் முழுவதும் வரும்போது அது மாதங்கள் மாறி வரும். நம்மளுக்கு டிசம்பர்னா அவனுங்களுக்கு வெவ்வேறு மாதம் மாறி வரும். இப்போ நம்மளை ஆட்டி விட்டுருச்சு, அடுத்த நாட்டுக்கு போய் ஆட்டப்போகுது. 12 மாதங்களில் ஆட்டாத மாதம் எதுவும் இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை டிசம்பர் டேஞ்சர் தான் டிசம்பர். ஏங்க, நாங்கள்லாம் அல்லாஹ்வை தொழுகிறோம், மற்றவர்கள்லாம் கடவுளை வணங்குறாங்க. கிறிஸ்தவ யூதர்கள் அவருடைய இயேசுகளையும் அவர்களுடைய தோராவையும் வணங்குறாங்க. என்ன புண்ணியம்? அப்ரஹாமை வணங்குறானுங்க யூதர்கள். இப்ராஹிம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி. அப்ரஹாம் அரக்கன், கொடிய அரக்கன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு அப்ரஹாம் உண்டு. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 49 நாட்களுக்கு முன்னால் அவன் கஅபாவை இடிக்க வந்த கொடுங்கோல அரக்கன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொலைத்து கட்ட வந்த கொடுங்கோல ஃபிரௌன். ரசூலுல்லாவை எதிர்த்து நின்ற ஆது சமூது கிளையார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்றவர்கள். ரசூலுல்லாவை எதிர்த்து நின்ற அபுஜஹில், உமையா, உத்துபா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்த்து நின்ற அரக்கர்கள். இதுபோன்று வாழையடி வாழையாக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை, ரசூலுல்லா வரை எல்லாத்திற்கும் அரக்கர்கள் இருந்தாங்க. டிசம்பரை போன்று அவர்களுக்கு ஒரு டேஞ்சர் உலகத்தில் இருந்து கொண்டே இருந்தது. சீற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து நபிமல் ஈசா ரூஹுல்லா வரை, என் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை பல விதர்ப்பங்களையும் பொய்களையும் பரப்பி கொண்டிருந்தாங்க. அவருடைய வாழ்வின் தரங்கள் எப்படி இருந்தது? இஸ்லாத்தை அழித்து மங்க வைப்பதற்காக வேண்டி மண்டியிட்டு உயிர் கொடுத்து பொய்யுரைத்து இஸ்லாமியர்களை நசுக்கி விட வேண்டும் என்ற திட்டங்கள் அந்த அரக்கர்களுக்கு இருந்தது. இன்றைய ஃபிரௌன் இஸ்ரவேலன், இன்று அப்ரஹாம் ஏனைய அதற்கு உதவும் துருப்பு நாடு. அதேபோன்று இன்றைய நும்ரூத் அமெரிக்கன். அமெரிக்காவில் வரக்கூடிய எல்லா ஆளுநர்களும் பிரதமர்களும் நும்ரூத் தான். ஆக இப்படி எடுத்துக்கொள்வோமே ஆனால் தீனுக்கு அன்று முதல் இன்று வரை கியாம நொடிநாள் வரை எதிர்ப்புகள் இருந்து கொண்டுதான் அதற்கிடையில் இது வளர்ந்து செழித்து நற்பலன்கள் தருகின்ற பல மரங்களை போன்று தீனுல் இஸ்லாம் ஆக்கப்படும். அதனால தான் அல்லாஹ் மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறான், கஷஜரத்தின் தையிபத்தின் அசலுஹா சாபித்துன் வ ஃபரஉஹா ஃபிஸ் ஸமா. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விவரம் தெரிந்து கொள்வோம். அப்போது இந்த தீன் ஒரு மரத்துக்கொப்பை அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய வேறு ஆணியாக பூமியில் இருக்கும், அதனுடைய கிளை மேல் நோக்கி இருக்கும். பாத்திலுக்கு உதாரணம், அதனுடைய வேர் விண்ணை நோக்கி இருக்கும், நுனி மண்ணை நோக்கி இருக்கும்ன்றான்ல. அப்போ நமது வாழ்வின் தரங்கள் என்ன? இஸ்லாமியர்கள் தன்னை முஸ்லீம் என்று வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அநேகர்கள் இந்த ஜனவரியை டேஞ்சரான மாதத்துக்கு பிறகு கொண்டாடுறாங்க. அன்றைக்கி தான் பொண்டாட்டிகிட்ட படுப்பானுங்க, குளிப்பானுங்க, புதுசு வாங்குவானுங்க. என்னமோ இதுக்கு பார்க்காத மாதிரி 30 வருஷம் வாழ்ந்திருப்பான், இதுக்கு பார்க்காத மாதிரி அன்னைக்கு புதுசு உடுத்தி கொண்டாடுறாங்க. இது யூத கிறிஸ்தவர்கள், இந்துக்களுக்கு கூட இல்லை, யூத கிறிஸ்தவர்களுடைய நாள்.
இது இஸ்லாமியர்கள் கொண்டாடலாமா? இதெல்லாம் பேச மாட்டானுங்க. தோலாந்துருத்தியாக மடிப்பிச்சை எடுத்த பயலுக. நல்லா சிந்திக்கணும். இஸ்லாம் என்பது என்ன? வாட் இஸ்லாம்? அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமீரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. 2 வட்டு இருக்க சொல்லில் அல்லாஹ் 2 ரூம்பில் அடைச்சிட்டான். அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமீரிஹி. இஸ்லாம் என்பது ஏவலை எடுப்பது, விலக்கலை விடுவது. எடுப்பது, விடுவது, கொடுப்பது, அமல் செய்வது. இந்த இஸ்லாத்தின் மூல நிலைகளை அறியாத மாங்கா மடையர்களும் மாங்கா மடச்சிகளும் இந்த உலகத்தின் சிற்பங்களாக நாம் ஆகிவிடலாம், நாம் வாழ்க்கையில் முன்னோடியாக ஆகிவிடலாம் என்று இந்த அற்ப மாதங்களை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஒன்றை வழங்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு புது ஆண்டு, புது வருடம் முஹர்ரம். இந்த முஹர்ரம் மாதத்திலே தியாகத்தை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். துல்ஹஜ் மாதத்திலே தியாகத்தை கொண்டு முடிக்கிறான். முடிக்கின்ற மாதமும் தியாகம், ஆரம்பிக்கின்ற மாதமும் தியாகம். அதற்கு ஒப்ப ஜனவரியும் மிகப்பெரிய தியாகம், டிசம்பரும் மிகப்பெரிய பேரழிவு. பார்த்தீங்களா? அல்லாஹ் தன்னை கொண்டு, தன் ரசூலை கொண்டு உலகம் முழுவதும் உணர்த்துகின்ற ஒரு நாள் அதாவுடைய நாள். கட்டுப்பட்டவர்களின் வாழ்வுகள் எப்படி இருக்கும், கட்டுப்படாதவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதற்கு ஒப்ப நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறான விளக்கங்கள், வாழ்வுகளை கொடுத்து கொண்டிருக்கான். நாம் தான் அவைகளை பற்றி கவலைப்படுவதில்லையே. முழு உலகத்திலும் மங்க வைக்கின்ற மங்கையர்களோடு, அழிக்கின்ற மங்கைகளோடு இன்னைக்கு வாழ்வு தரங்கள் ஆயிடுச்சு. கொய்த்துன்றான், மற்ற ஏனைய சேகு நாடுன்றான். ஆனால் அவருடைய மனைவிமார்கள், பெண்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலம். நம்மூரில் இருக்கக்கூடிய நடிகைகளை விட மோசமாக ட்ரெஸ் பண்ணி உள்ளுறுப்பை காமிக்க. இவள்கிட்ட என்ன இருக்குது? மாதத்துக்கு 7 நாள் ஒதுங்க வச்சான், அதுதான் அவள்கிட்ட இருக்குது. சுருக்கமாக ஐபுகளிலும் ஒழுக்கங்களிலும் சத்தியத்திலும் இந்தியாவில் வாழுகின்ற அனைத்து மக்களையும் விட சிறந்தவர்கள் அல்ல. ஒரு காலம் இருந்தது. அன்னை ஹதீஜத்துல் குப்ரா, ஆயிஷத்து தூரா, ஃபாத்திமத்துல் பத்தூல் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தரம் புரண்டு விட்டது. கண்டது வாழ்வு, கொண்டதை வாழ்வோம். இவர்கள் போய் யூதர்களை போய் முடிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருடைய ட்ரெஸ்ஸு, ஈரானில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அவ்வளோ ஷரியத்துடைய சட்டங்கள்லையும் ஏடா ஒரு ஜட்டியோட ஒரு பெண் அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறான். புர்கா போட மாட்டேன்னு ஒரு 100கணக்கான பெண்கள், அரடவிசரம் போட்டு பாடி போட்டு 100கணக்கான பெண்கள். இதெல்லாம் போராட்டமா, புலையாட்டமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கண்மணியாகிய பெண்மணிகளே, நாம் சற்று உணர வேண்டும். வாழ்வின் தரங்கள் எல்லாம் இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கு. அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்னா பின் நவாஹிஹி. அல்லாஹ் ஏவியதை எடுத்து விலக்கலை விடுவது. ஒரு பெண்ணுக்கு ஐபு, ஒரு பெண்ணுக்கு ஆடை, ஒரு பெண்ணுக்கு ஷரியத்தின் கொள்ளளவு சட்டம், உடைகளில் எந்த அளவு அந்த அளவு இருக்கணும் வாழ்க்கை. ஆணுக்கு சிம்பிள், தொப்பல்லிருந்து முட்டுக்கால் வரைக்கும் போதும், முழங்காலு கீழே ஒரு 2 இன்ச்சு, தொப்பலுக்கு மேலே ஒரு 2 இன்ச்சு, பெரிய ஒரு கைலி உடுத்தினா போதும், மற்றதெல்லாம் அலங்காரத்துக்கு போடுறது. பெண்ணுக்கு அப்படி அல்ல, எல்லா பொருளையும் மறைத்தாக வேண்டும். ஏண்டா தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டிருப்பான், காலையில் வேற ஒரு பெண்ணை பேர்த்து ஆசைப்படுவான்.
அதனால் ஆசைப்படுகின்ற பொருள் அவனுக்கு எல்லாம் கிடைத்து விடாது, கிடைக்கக்கூடாது, ஹராம் என்பதை நிர்ணயிக்கும் பொருட்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஐபுகளை மூடும்படி வச்சான். பெண்களுக்கு 3 உறுப்பு தெரியலாம். என்ன? 1 முகம், 2வது மணிக்கட்டு 2 கை, 2வது மணிக்கால் 2 நடக்கிற கால். நடக்கிறண்டா ஃபுல்லாக இல்லை, மணிக்கால்ண்டா முழங்கால், அந்த எலும்பு இருக்கும், சின்ன எலும்பு குதிங்காலோட, அது வரைக்கும் தெரியலாம். ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா உடவையும் போடுறாங்க. நகை நட்டுக்கள், போல்ட்டு நட்டுக்கள் தெரிவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி ஆடைகள், பூனம்ன்றான். பூ பின்னால் 2ஐயும் எடுத்துட்டு லா இல் போடுங்க, அவ்வளோதான் அந்த சீலை. பூணும் உடல் தெரியும் பொருட்டு ஒரு பெண் தன்னை உடுத்துவாளையானால், ஆபரணங்கள் இட்டு தன்னை அதிகமான வாசனையோடு தெருக்களிலே, முனைகளிலே, இல்லங்களிலே, விசேஷங்களில் நடப்பாளையானால், குல்லு ஐனுன் ஜானியத்துன் கதா வ கதா அவுகமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு கண்ணின் இமையும் விபச்சாரம் செய்கின்றது என்று என்னுயிர் தஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயினாத் சொல்லியிருக்காங்க. பார்க்குறதே இப்போ மனைவிட்ட படுத்த ராத்திரி கொஞ்சனா சொருகுனா, அப்போ ஏன்டா காலையில் இன்னொரு பெண்ணை பார்க்குற, அதானடா அது. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் காசு நிறையா சம்பாதிக்கிற மாதிரி இதையும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான் மூதவிக்கு பிறந்த பையன். இதெல்லாம் சொல்ல மாட்டான். ஜியாரத்துக்கு போனால் கூடாதுன்றான், பள்ளிவாசலில் தொழுதா கூடாதுன்றான். இப்படி என்னென்னமோ சொல்லக்கூடிய அரக்கிகள் எல்லாம் இந்த அவதூறு சொல்களை நாம் சிந்திக்கணும். குல்லு ஐனுன் ஜானியத்தின் கதா வக்கதா எங்கே அர்த்தம்? இன்றைக்கி நிறைய பெண்கள், ஆம்பளைங்க தான் அம்பட்டையும் ஷாப்புக்கு போவாங்க, பொம்பளைங்க அம்பட்டச்சி ஷாப்புக்கு போகிறாங்க. தன்னை அலங்கரிச்சுக்கிறாங்களாம். பீப்புள் இருக்கான் மூஞ்சியில். இவ்வளோ நாள் பீப்புளோட வாழலையா சமூகம்? ஏன் வருது பீப்புள்? முகத்தில் ஒரு வருது, லேசாக உமிழ் நீர் எடுத்து செலவாக சொல்லி தடவுங்க, அது போயிடும். கடுப்பையாக வலிக்குது, 1க்கு 2 3 தடவை தேய்ங்க செலவாக சொல்லி போயிடும். தவக்கல் இருக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வின் மீது யார் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் போதுமானவன், ஏனையவர்களுக்கு அல்ல. இப்போ ஆயத்து எங்கே? அங்கே அல்லாஹ். அல்லாஹ் எங்கே? அங்கே ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் எங்கே? அங்கே அல்லாஹ். அல்லாஹ் ரசூலும் எங்கே உண்டோ அங்கே வழிமார்கள் உண்டு. உங்களுக்கு தான் பேச தெரியும்னு ஒரேடியாக முளம் போட்டு பேசாதீங்க, மேடையிட்டு பேசாதீங்க, குஞ்சையும் குருமாவையும் ஆட விட்டு பார்க்காதீங்க. இது ஒரு நடித்து பழக்காதீங்க. சில பெண்கள் தாய் தகப்பன்ட்ட வம்பு பண்ணுவாங்க, நான் இவனைத்தான் முடிப்பேன், அது ஒரு பாயிண்ட். 2வது சில ஆம்பளையை சொல்லுவானுங்க, நான் இவளைத்தான் முடிப்பேன். யார் பெற்ற தாய் தந்தையரின் மனதை நோகி அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ, பெற்றவர்களின் மார்பில் பால் குடித்ததை கூட அந்த பெண் நன்றி செய்ய மறுத்தவளாக மாறுறா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில் கட்டுப்படணும். அதே மாதிரி உலகத்தில் தாய் தந்தையருடைய விஷயத்தில் கட்டுப்படணும். நல்லா சிந்திக்கணும். காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்த நிஅமத் பிள்ளைகள், அல்லாஹ் கொடுத்த அருள் தாய் தந்தையர்கள். தாய் தந்தையர்களை உகந்து அவர்களை கண்ணியப்படுத்தி உயர்வாக நாம் ஆக்குவதற்கு முயற்சிக்கணும். நாம் எங்கே ஆக்குறோம்? எல்லா குஃபுருடைய வேலை செய்கிறான். ஜனவரியா புது வருஷமா இவனுக்கு, அப்புறம் பொங்கலா, பொங்கல் விழா கொண்டாடுறான். அதாவது நாட்டு நடப்புக்கு நம்ம ஒரு ஹீலாவுக்காக செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அப்போ போய் நம்ம இப்படி செய்கிறோம். பிறகு சித்திரை மாதத்தில் அது நாட்டு நடப்பு. நம்ம ஊர் இந்தியாவுடைய பழக்கம்.
மக்களுக்கு ஒத்தி ஷிர்க்கு செய்யாமல், பிதஅத்து செய்யாமல், ஹராம் செய்யாமல் போங்க. ஷிர்க்குண்டா என்ன? அலா அல்லா துஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ, ஒரு வஸ்துவை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்காதே. அது எதுவானாலும் சரி. அதுக்காக வேண்டி ஜியாரத் செய்கிறது, ஃபாத்தியா ஓதுறது, துவா ஓதுறது, தாய் தந்தையை ஜியாரத்தை செய்கிறது, 40-30 துவா ஓதுறது, மௌலது ஓதுறது, இதெல்லாம் சிறுக்கிலடா கிறுக்கு பயலுக்கு பிறந்த பயல்களா? பிதஅத்து குல்லு பிதஅத்தின் தலாலா, ஒவ்வொரு புதுமையும் வழி கேடு. எது புதுமை? மேடையிட்டு பிள்ளைகளை ஆட விடுறது, அனுமதிக்கப்பட்டதை தடுக்கிறது, தனக்கு விசேஷம் நல்லது கிட்டதுன்னா செஞ்சுக்கிட்டு யூதன் கிறிஸ்தன் மாதிரி கல்யாணம் முடிச்சுக்கிறது, இது பிதஅத். அதுக்கு பிறகு ஷிர்க்கு, பிதஅத்து, லலாலத், வழிகேடு. ஃபீ லலாலிம் முபீன், அல்லாஹ் ரசூலுடைய பாதையை விட்டு, குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸுடைய பாதையை விட்டு வாழக்கூடியவர்கள் லாலிமீன்கள். ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எத்தனை ஆயத்து! அவ்வளவும் மாணிக்கம் ஜௌஹரைகளை விட உயர்ந்த ஆயாத்துக்களின் கருத்துக்கள். ஒரு மனிதன் ஆணானாலும் பெண்ணானாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு விளக்கமோ தெளிவோ விவாதமோ பண்ணுவதற்காக நாங்கள் ஆர்குமெண்ட் நடத்துகின்றோம் என்றால் உங்கள் வாயில் அரக்கு வைக்கப்படும், ஹபா அன் மன்சூராவாக மாற்றப்படும். சத்தியத்தை அறிய நித்தமும் நீதியாய் மார்க்கத்தை உணர்ந்து வாழுங்கள். அறிந்து வாழ்கின்றோம் என்று நினைப்பவர்கள் தன்னை அறிஞர்களாக மடவழியில் சென்றுக்கிட்டு போகிறாங்க. பெற்ற பாலிகான பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுங்கள். தாய் தந்தையர்களை எந்த ஆணை நோக்கி கை காண்பிக்கின்றார்களோ அல்லாஹ் அதில் ரஹமத்தையும் பரக்கத்தையும் வச்சிருக்கான், அஃப்வையும் ஆஃபியத்தையும். ஒரு பெண் தானாக விரும்பி செல்கின்ற வழி தரம் கட்ட வழி, தரிக்கும் வழி, தர்திரியம் வழி. அதனால் ஏற்படுகின்ற லாபம் நஷ்டத்திற்கு தாய் தந்தையர்களை புனையாக்காதீங்க. நீ பெற்றது சரியில்லை, அதனால தான் நான் கஷ்டப்படுறேன், நீ போய் தர்திரம் பிடிச்ச வாழ்க்கையில் விழுந்துட்ட, அதனால்னு சொல்லு. ஆணும் சரி பெண்ணும் சரி, யாரும் நீங்களாக யாரும் அந்த திருமணத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டாம். திருமணம் என்பது நறுமணம். நறுமணம் என்பது புனித மார்க்கத்தில் உண்டான கடமை, சடங்கு அல்ல. ஏதோ சொருகிறோம் அதனால் இன்ட்ரெஸ்ட்ன்னு நினைக்காதீங்க. சொருகிறது ஃபர்து. விளங்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அன்னிகாஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி. எத்தனையோ தாய்மார்கள் கொலைகள் கசிந்து இரத்தங்கள் வெளியாகுது. என்ன காரணம்? அவளாக போய் மாப்பிள்ளை பார்த்துக்கிறான், அவனாக போய் பொண்ணை பார்த்துக்கிறான். ஏன் தாய் தந்தைகள் பார்க்குறதுல அந்த சொருகிறது பின்னால், முதுகுக்கு பின்னால் இருக்கா இல்லை குண்டிக்கு பின்னால் இருக்கா? அதுவும் முன்னால் தான் இருக்குது. உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்கிறேன். தாய் தகப்பனை விட ஐ லவ் யூ யார் இருக்கா? முதல் லவ் யூ அல்லாஹ், ரெண்டாவது லவ் யூ ரசூலுல்லாஹ், மூணாவது லவ் யூ தாய் தந்தை. மனைவியை பார்த்து ஹேன்றான். ஹேண்டா என்ன அர்த்தம்? ஓட்டுறான். ஹே ஹே மாட்டு வண்டியை ஓட்டுவான், கழுதையை ஓட்டுவான், மாக்கான் அப்படி தான் சொல்லுவான், ஹை அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் பார்த்து ஹேண்டிங்கண்டா நான் அவனை விரும்பிட்டு சொருவின பிறகு ஓடுன்ட்டு அர்த்தம். அவனா தான் சொல்லுவான், பாடி சொல்லிட்டான், ஹை ஓடு அப்படின்ட்டு. ஆனால் அது ஹை, ஹைச் ஐ. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஹை. ஹைண்டா என்ன? வெற்றி, சலா. தொழுகையில் வெற்றி இருக்கு, விரைந்து வாருங்கள். ஹையா அல சலா, ஹையா அலல் ஃபலா. இஸ்லாமிய சமூகமே கேடுகட்ட வாழ்க்கையை நோக்கி செல்லாமல் உண்மையை புரிந்து உறக்க சத்தியத்தை அறிந்து அமைதியுடன் அன்புடன்
நாம் செயலாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிக்க, அவனது அருளை நாம் நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் நமக்கு செய்த அருள் நிஅமத். ஆகையினால் இவ்வருட புத்தாண்டோ அல்லது தொடக்க நாளோ இன்றல்ல, ஜனவரி அல்ல. வழங்குதா? ஜனநாயகம் ஒன்று கூடுவதற்கு தன்னுடைய உயிரை நீத்த, சத்தியம் நிலைக்க, உண்மை வெற்றி பெற, நியாயம், அன்பு, அறம், அமைதியுடன் அவருடைய வழியில் செல்ல நமக்கு புத்தாண்டு முஹர்ரம், வெற்றி ஆண்டு துல்ஹஜ். துல்ஹஜ்ஜுக்கு அடுத்தது முஹர்ரம். அதற்கடுத்து நடு மைய மாதம் ரபியுல் அவ்வல். ரபியுல் வசந்தம் அவ்வல், வசந்தத்தின் முந்தைய நாள், ரசூலுல்லாஹ் பிறந்த நாள். அதே மாதிரி அடுத்தது ரமலான். அனைத்தையும் எரிஞ்சு கரிச்சு நாசப்படுத்தி உங்களை நூறானியத்தில் கொண்டு இலக்காக சொருகுவது ரமலான். இதுதான் நமக்கு தேவை. யூதர்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று அடையாளமிட்டு வாழாமல், யூதர்கள் கிறிஸ்தவர்களை போன்று இந்த நாளை கொண்டாடாமல், ஜனவரியில் தான் பிரியாணி திம்போன்னு சொன்னால் அப்போ அடுத்த ஜனவரியில் தான் நீங்கள் பேலுவீங்க. அதுக்கடையில் அனைத்தும் கஷ்டம்தான். இந்நாள் நம்ம நாள் அல்ல, இந்நாள் வெற்றியின் நாள் அல்ல, இந்நாள் யூத கிறிஸ்தவர்களின் நினைவூட்டும் நாள். நாம் அதை தவிர்த்து உண்மையை உணர்ந்து இஸ்லாத்தின் ஷரியத்தை அடிப்படையாக கொண்டு வாழ முயற்சிப்பதுடன் ஹேப்பி முஹர்ரம், ஹேப்பி துல்ஹஜ், ஹேப்பி ரபியுல் அவ்வல், ஹேப்பி ரமலான். இதுக்கடையில் 2 நாள் இருக்குது. ஹேப்பி மேராஜ், ஹேப்பி பராத், குல்லுஹுன் ஃபத்ஹன் கரீம். எல்லாமல்ல அல்லாஹ் இந்த மாதத்தின் விளக்கங்களை கொண்டு நமக்கு வெற்றி தருவதுடன் நல்ல பல அமல் செய்து அல்லாஹ் ரசூலை அடைய முயற்சிப்போம். இஸ்லாத்தில் அல்லாததை தவிர்ப்போம். இஸ்லாம் கற்றுக்கொண்டதை எடுத்து அமல் செய்வோம். வெற்றியின் வாகைகளோடு அல்லாஹ் ரசூலை பார்த்து நாம் புன்முறுவலாக அணைத்து நல்ல பல அமல் செய்து நாம் மறுமையின் பக்கம் விரைவோம். வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பதுடன் நமக்கு நிறைந்த ஆயுளையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் அஃப்வையும் ஆஃபியத்தையும் நல்ல பல அமல்களில் நன்மைகளையும் கொடுத்து மஹ்ஷரிலே எளிமையாக நமது கேள்விகளை கேட்டு மாணபியின் திரு அன்பு பொற்கரத்தால் ஹவுலுல் கௌசரை அருந்தி மாணபியின் பொற்பாதங்களை முத்தமிட்டு அல்லாஹ்வின் அருளோடு நாம் சுவனபதி செல்ல அல்லாஹ் அருள்பாலிக்கட்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.